வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இறால் வறுவல் செஞ்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை எப்படி செஞ்சோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரான் ஃப்ரை செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு தவா எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாவை இதிலே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவில் எடுத்துருக்கேன், சோம்பு 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ 3/4 kg மீடியம் சைஸில் இறால் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இறாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இறாலையே தண்ணி ஜாஸ்தி இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல மசாலாலாம் நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. ஃபைனலாக மல்லித்தழையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டிஸ்ப்ளேக்கு மாற்றிடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இறால் வறுவல் ரெடி பண்ணிட்டோம்.
நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வரும். இந்த ரெசிபி வந்து ஒயிட் ரைஸ்க்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதோடு இல்லாத சப்பாத்தி, ரோட்டி அதுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அருமையான இந்த ரெசிபியை நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.